ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. டால் தோக்லே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. தால் டோக்லி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. சின்ன கப்பில் ஒரு கப்பு, அதாவது 100 கிராம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. துவரம் பருப்புங்க. அது வேக வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் இதில் ஒரு சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கோதுமை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். மாவு பிசைய தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிற இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே இந்த கிரேவிக்கும் தேவைப்படும், இந்த சப்பாத்திக்கும் தேவைப்படுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 2க்கு தகுந்த மாதிரி தான் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேங்க. சப்பாத்தி மாதிரி செய்கிறதுக்கு தனி மிளகாய் தூள் தேவைப்படுது. அப்புறம் அந்த கிரேவி செய்கிறக்கும் தனி மிளகாய் தூள் தேவைப்படுது. மஞ்சள் தூள் இந்த கிரேவிக்கும் கோதுமை சப்பாத்தி செய்கிறக்கும். தனியாத்தூள், சீரகத்தூள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அது இங்கே வச்சுருக்கேங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான தக்காளி. இப்போ ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாங்க. ரெகுலர் சப்பாத்தி மாவு தாங்க, எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாங்க. நாம் எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு இதில் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் தனியா சீரகத்தூள் சேர்த்திக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் இதுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரெகுலர் சப்பாத்தி மாவு மாதிரி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு கை கொட்டாதமாக சூப்பராக பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி நம்ம மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே தேய்ச்சி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. நல்லா ஊறட்டுங்க. பாருங்கள், நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா. இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இதை மாற்றிட்டு இது கூட தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா இதை கரைச்சி விட்டுக்கலாங்க. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இது இப்படியே நம்ம அடுப்பில் வச்சு கிளறினோம்னா அப்படியே அடி பிடிச்சிக்குங்க. அதனால் தேவையான அளவு ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா இதை கரைச்சி விட்டுக்கலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க. இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. 2 கப்பு தண்ணி ஊற்றி பருப்பை சூப்பராக நம்ம கரைச்சி விட்டாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் சீரகம், தனியா வறுத்து பவுட்ரு மசாலாவை சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா செக் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. இதுவும் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா தாராளமாக சேர்த்திக்கலாங்க. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாங்க. இது வரைக்கும் நான் அடுப்புலேயே வைக்கலைங்க, இப்போ தான் வைக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும், தக்காளி ஓரளவுக்கு வேகணும். அதாவது ஏற்கனவே வேக வச்ச பருப்பு கூட இப்போ மசாலா தக்காளியெல்லாம் சேர்த்துருக்கோம். அது ஓரளவு பருப்பு வேக வைக்க ரொம்ப டைம் ஆகாதுங்க, ஏன்னா வெந்த பருப்பு. இப்போ இந்த மசாலாவும் தக்காளி மட்டும் வேகிறதுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்க விடலாங்க. இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசம், தக்காளி ஓரளவுக்கு வேகணும். தண்ணி மறுபடியும் தேவைப்படுறது இப்போ நல்லா இது கொதித்த உடனே எந்தளவுக்கு திக்காகுதுன்னு பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திக்கலாங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா எதாக இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க. கிட்டத்தட்ட அந்த சப்பாத்தி மாவு பிசையும் போது என்ன மசாலா சேர்த்தமோ அதே மசாலா தாங்க இதுக்கு சேர்க்க போகிறோம். இப்போ இது நல்ல ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் தேவையான தண்ணியும் பார்த்துக்கலாம், டேஸ்ட்டும் பார்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிட்ருக்குங்க. தால் தோக்லி ரெடி ஆகிட்ருக்குங்க. டேஸ்ட்டு பார்த்ததில் காரம் பத்தலைங்க. காரம் எந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. இது சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க.
இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து ஒரு கப்பு மறுபடியும் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளோட தால் டோக்லே சூப்பராக வருங்க. கரெக்டான டெக்ஸ்சரில் வர்றதுக்கு தான் இப்போ நான் சேர்த்துருக்கேங்க. மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. தால் டோக்லேக்கு நம்ம ரெடி பண்ண வச்ச சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ இதை சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாங்க. ரெகுலர் சப்பாத்தி மாதிரி தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதிலிருந்து நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து ஒரு சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ சப்பாத்தி தேய்ச்சிடலாங்க. இந்த மாதிரி மாவில் கோட் பண்ணிவிட்டு சப்பாத்தி தேய்ச்சோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ தேய்ச்சிடலாங்க. சப்பாத்தி ரெகுலர் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிடலாங்க. ரெகுலர் சப்பாத்தி மாதிரி தாங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தாங்க கட் பண்ணணும். இப்போ டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ண போகிறேங்க. இந்த மாதிரி செஞ்சோம்னா கரெக்டாக டைமண்ட் ஷேப் வந்துடுங்க. பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி தான் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், சப்பாத்தி எல்லாம் நம்ம செஞ்சாச்சு. செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கிரேவியில் சேர்த்துடலாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். மறுபடியும் உப்பு காரம் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சப்பாத்தி பீசஸை இதில் சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சாதான் இது நம்ம போட்ட சப்பாத்தி நல்லா வேகுங்க. இது குஜராத்தி ஸ்பெஷலுங்க, அங்கே ஸ்பெஷலான ஐட்டங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு 5 மினிட்ஸு. அப்போ தான் அந்த சப்பாத்தியில் இந்த கிரேவியோட மசாலா இதெல்லாம் இறங்குங்க. 2 ஆப்டாக இருக்குங்க. நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கட்டுங்க, பார்க்கலாம். நம்மளோட தால் டோக்லே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம சப்பாத்தி பீசஸ் போடுறதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளோ தண்ணியாக இருந்து இப்போ எல்லாம் அந்த சப்பாத்தி பீசஸ் எல்லாம் அதோட தண்ணியை இழுத்துருச்சுங்க. என்ன தான் நம்ம தக்காளியோட புளிப்பு இருந்தாலும் அது பத்தாதுங்க. அதனால் ஹாஃப் லெமன் ஜூஸ் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பிழிஞ்சிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கார்னிஷுக்காக நம்ம இதுக்கு மேலே ஆனியன் தூவி சாப்பிட்லாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், சூப்பராக செமையாக நம்மளோட தால் டோக்லே ரெடி ஆயிடுச்சுங்க. சிம்பிள் ரெசிப்பிங்க. டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப சத்தான ரெசிப்பிங்க. ஏன்னா இதில் நெய், வெண்ணெய், டால்டா அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணெய் அந்த மாதிரிலாம் அதிகமாக நம்ம எதுவுமே சேர்க்கல. வெறும் சப்பாத்தி மட்டும் இல்லாமல் அது கூட டாலும் சேர்றதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. தாராளமாக சின்னவங்க பெரியவங்க யார் வேணால் இதை சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சத்தான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.